ஒரு இயக்குனர் மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவங்க தொடர்பு ஒரு நண்பனா சவுத் தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு வந்து சாதிச்ச 2 ராஜாக்கள் இவங்க 2 பேரும். இனிய தமிழ் மக்களே, உங்கள் வாசத்திற்குரிய பாரதி ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையும் அதிசயமாகும். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் ஒரு தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞராக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த உலகம் மூஞ்சிலிருந்து நான் என்னடாங்க மேடையில் அறிங்கிறதே நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்துவிடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவங்க தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நாங்கள் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன். When he composed, he forgot himself. அவன் மூச்சோட இசையாக தான் முடியும். சும்மா அந்த விரலை வச்சு தடுத்தா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி அவன் கீபோர்டு வாசிக்கிறதில்ல, அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்து அவனும் ட்ரை பண்ணுறான். நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவாங்க, விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். அப்பேற்பட்டோம். என்ன உள்ள ரோஜா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா பார்த்தீங்க. இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்துவேன். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான முயற்சி. இப்படி கூட தான் இருந்தேன். எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போடுவோம், இதில் கட்டுவோம், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்ல கவனிக்க இதில் டொங்கின்னு ஒரு தட்டுவான். இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகல மாஸ்டர் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மேடையில் யாருக்கு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போறேன். கூடுதல் ஒரு பெற்ற தாயார் கூட பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு நல்லது இருக்கான்னு தெரியல. இளையராஜா இது ரொம்ப கஷ்டம்.
இந்த படம் பண்ணுறது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவரோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து பெரிய முக்கியமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் வெற்றிமாறனா ரொம்ப ஆசைப்பட நினைக்கிறது. தனுசு வெற்றிமாறலாம் இந்த நாட்டுடைய பெரிய கலை உலகத்துடைய அசல். இளையராஜாவில் வந்து உட்காந்துருக்கேன்னா இளையராஜாவுக்கு போய் உட்காந்து பேசுறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு. கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் இல்லை பாட்டு சூப்பர் இல்லை அந்த ஒன்று என்ன பேசிக்கிறேன் நான் உனக்கு பிரபமாக பாராட்டுவேன். ஒன்று என்ன பேசிக்கிறேன் தெரியாது. Such great people. கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அவன்லாம் கலையுலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணூர் தான் போனேன். பதினாறு பேர்ல படம் எடுக்கும்போது நான் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளம்ல இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு எனக்கு கலைஞர் கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் இந்த ட்ரெஸ்ஸு இப்படி சொல்லணும் காக்கி ஜெஜ உள்ளக்கா மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடனம் டென்ட்டு கடி டெங்கு அடி டெங்கு நடனம். கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கிட்டேன். கமலோட சேர்ந்து கூட தனுசு கூட வெற்றி மாறி நான் நாளைக்கு நான் தான் அந்த 16 வயதில் ஒரு நடனம் நடப்பாங்க. எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கஞ்சி போட்டு ஒரு ஃபோன் மட்டும் தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலை. என்ன பண்ணல என்ன கட்டணமா இல்லை அழுத்தணுமா சொல்லலாம். அந்த துணிச்சல் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞர் சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லாத அதை இங்கே வந்து அந்த 10 செகண்ட் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமெண்ட் சொல்லுவோம். நம்ம இப்படி நடிச்சிருக்கோம் ஆட்டாவையும் காசு விடுறது எப்படி சொல்றது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆட்டாவையும் காசு கொடுக்குமான்னு சொல்லுங்க சார். அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாமிக்கே வேணும் உச்சரிப்பு. அப்போ பெரும் கலைஞர் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றி மாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிகச் சிறப்பாக என்ன பண்ணது. The world record from Tamil. The world record from Tamil வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றியடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்னால் வார்த்தைகளை வசமாக எடுத்து படித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்பும் முடியல. சரி இப்போ வந்து ஏன்னா இளையராஜா நான் எப்படி வீட்டில் படிக்க முடியும்? இது இன்னைக்கு நடனெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். எனக்கு விடமாட்டேன் தாய் நடக்க மாட்டேன். மேலே இருந்து காட்டி கொடுத்துட்டு உடம்பு சரியில்லை. நடந்து காட்டிட்டு அப்புறம் அதே மாதிரி காசு இருந்து சார் மேலே என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் நினைப்போம். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதிராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது. சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதிலே போனா தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ. ஐ எம் ஓகே. ஐ எம் ஓகே. Now I am
will do more films till the most film ஒரு 100 வயசுலயோ 105 வயசுலயோ ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 100 வயசுலயோ 105 வயசுலயோ டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள்மாரி ஒரு டைப் பண்ணாங்க டைரக்டருக்கான ஐயோ அவன் குலகார அம்மா நீங்கள் அவன் படம் பாருங்க குலகமான அற்புதமான நான் எப்படி அவனுக்கு ஒரு நாங்கள் வந்து அத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டருக்கு வந்துட்டோம். ஆனால் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் ராஜா சாரும் ஒரே மேடையில் இருக்கீங்க. ஒரு போட்டோ வேணும். இத்தனை போட்டோகிராஃபர்ஸ் கேட்குறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வரணும் மேடையில். கொஞ்சம் முன்னாடி வாங்க. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.